நான் தான் உங்கள் ரோஹித். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரிய குடும்பமே, சூரிய குடும்பமே, உன்னை சுற்றும் கோள்கள் 8 தனித்தனி பாதையில் சுற்றி சுற்றி வருவதே கோள்களின் வேலையானதே. தன்னை தானே சுற்றினாய், சூரியனையும் சுற்றினாய், வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. இதை நான் வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. பழுப்பு நிற கொண்ட புதனில் சட்டியின்றி தோசை சுடலாம், சூரியனை சுற்றி வரும் முதற்கோள். மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி, அதிகாலையில் வானில் பார்க்கலாம். சூரியனுக்கு அருகிலுள்ள இரண்டாம் கோள். மூன்றாம் கோள் தான் நமது பூமி. காற்றும் நீரும் இருப்பதினால் இக்கோளில் உயிரினங்கள் வாழ்கின்றன. சூரிய குடும்பமே, சூரிய குடும்பமே, உன்னை சுற்றும் கோள்கள் 8 தனித்தனி பாதையில் சுற்றி சுற்றி வருவதே கோள்களின் வேலையானதே. தன்னை தானே சுற்றினாய், சூரியனையும் சுற்றினாய், வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. இதை நான் வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. சிவப்பு நிற கொண்ட செவ்வாயில் உயிரினங்கள் உள்ளதென்று கூறினாலும் நிரூபிக்கவில்லை. வாயுக்கள் பல உண்டு வியாழனில், பனிக்கட்டி தூசியால் யானது. கோள்களில் மிக பெரிய கோள் இது. ஆறாவது கோள் மஞ்சள் நீர சனி, தண்ணீரிலே மீதந்திடுமாம். ஏனென்றால் நீரை விட லேசானது. சூரிய குடும்பமே, சூரிய குடும்பமே, உன்னை சுற்றும் கோள்கள் 8 தனித்தனி பாதையில் சுற்றி சுற்றி வருவதே கோள்களின் வேலையானதே. தன்னை தானே சுற்றினாய், சூரியனையும் சுற்றினாய், வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. இதை நான் வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. வியாழன் சனி போல யுரேனஸின் வாயுக்கள் இக்கோளில் நிறைய உண்டு. இதை சுற்றி வலயங்கள் உள்ளதே. மிகவும் குளிர்ச்சியான கோள் நெப்டியூன் தான். அதிகாலையில் தொலைநோக்கியில் நாமும் பார்க்கலாம். நீலம் கலந்த பச்சை நிறம் தெரியுமே. 9ஆம் கோள் புளூட்டோ தான். தன் பாதை விட்டு விலகி சென்றது. இக்கோள் தான் கோள் என்ற தன்மை இழந்தது. சூரிய குடும்பமே, சூரிய குடும்பமே, உன்னை சுற்றும் கோள்கள் 8 தனித்தனி பாதையில் சுற்றி சுற்றி வருவதே கோள்களின் வேலையானதே. தன்னை தானே சுற்றினாய், சூரியனையும் சுற்றினாய், வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. இதை நான் வானில் பார்த்து மகிழ்ந்தேனே. இதை இயற்றியவர் நல்ல ஆசிரியர் அவர்கள் மு. செல்வகுமாரி, ராசிபுரம். நன்றி.